ஒரு பறையன் தவறு செய்தால், ஒரு தனித்து தவறு செய்தால் 4 காரி விட்டு தேடும் இந்த காவல்துறை எந்த ஒரு அராட்சியையும், வன்னியரையும், கவுண்டரையும், தேவனையும், குறிப்பாக பிராமணர்களை 4 காரி விட்டு தேடி இருக்கிறதா? 10 போலீஸை விட்டு தேடி இருக்கிறதா? ஏழைகள் என்றால், தலித்துகள் என்றால் இலக்காரமாக போய்விட்டதா அந்த காவல்துறைக்கு? காவல்துறை திட்டமிட்டு பொய் வழக்கு போடுகிறார்கள் தலித்துகள் மீது. காவல்துறை பொதுமக்களின் நண்பன் கிடையாது. காரிகளுக்கு காவலர், தலித்துகளுக்கு எதிரி. தலித்துகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டு அவர்களை சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். காவலர் வழக்கு போட்டு எத்தனை பேரு பாத்ரூம்ல ஒன்று காலை உடைத்திருக்கிறார்கள். பாத்ரூம் ஒன்றுதான் உடைக்கிறதே கிடையாது. காலை போலீஸ் உடைத்துவிடும், கையை உடைத்துவிடும். ஆனால் இந்த போல் கால் கையை உடைக்கிறது எல்லாம் தலித்துகளை மட்டும்தான் உடைப்பார்கள். ஒரு பாப்பானை உடைத்து விட வேண்டால், ஒரு தேவரை உடைத்து விட வேண்டால், ஒரு வன்னியரை உடைத்து விட வேண்டால் உடைக்கிறார். ஏனென்றால் அவர்களும் சமாளிப்படுவார்கள். சாதி எரி இவனை அடித்தால் கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேடு கட்ட புத்தி இது காவல்துறைக்கு அதிகமாகவே இருக்கிறது.